செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சம். இப்போ செவ்வாய் வந்து நீச்சம் அடையக்கூடிய இந்த மாதம் மிதுன ராசிக்கு வேறு ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது வந்து மிதுனத்துக்கு செகண்ட் ஹவுஸ், 2ஆம் இடத்தில் நீச்சம். 2ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால யாருக்கும் ஒரு வாக்குவாதம், குறிப்பாக எமோஷ்னலாக உங்கள் பார்ட்னர்ஸோட, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போட, உங்கள் பார்ட்னர்ஸோட, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட எமோஷ்னலாக எதுவும் கமிட்டும் பண்ணாதீங்க. அதில் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் ஏதாவது உங்களை எதிர்த்து அவங்க செயல்பட்டால் அமைதியாக இருக்கிறது நிறைய வகையில் அது தானாகவே நிவர்த்தி ஆகிடும், அது தானாகவே சரியாயிடும்னு அர்த்தம். ஏன்னா செவ்வாய் வந்து எப்படின்னா ஒரு நெருப்பு மாதிரி. நீங்கள் ஏதாவது அதை அப்படியே கொஞ்சம் ஊத ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் அதிகமாக அது எரிய ஆரம்பிக்கும். செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில்லி பவுடர் மாதிரி. அது தெரியாமல் தொட்டாலும் பை மிஸ்டேக் நீங்கள் உங்கள் கண்ணில் வச்சுட்டாலும் அது எரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இந்த செவ்வாய் செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சென்சஸ். 2ஆம் இடம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 2வது பாவம், அவருடைய முகம், அவருடைய கண்கள், அவருடைய வாய் பேசும் இடம், அவருடைய சுவாசம், இதெல்லாம் 2ஆம் இடத்தை குறிக்கிறது. ஸோ அந்த செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. நீங்கள் பேசுகிறது, நீங்கள் ஃபீல் பண்ணுறது, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் அந்த செகண்ட் ஹவுஸ். அதனால தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹவுஸில் ராகு கேது நின்றுடுச்சுன்னா அதை சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால எமோஷ்னலாக சம்டைம்ஸ் கோபம் வர மாதிரி வரும். கண்ட்ரோல் பண்ணிங்க, வேறு வழி இல்லை, அதுதான் நல்லது. ஸோ ஓவராலாக மிதுனம் 2024 நவம்பர் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மனதளவில் உடலளவில் முதல்ல உற்சாகமாக இருக்கிறதே ஒரு ப்ளஸ் தான். கொஞ்சம் ஹாப்பி மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கும். நண்பர்களை சந்திப்பது, உறவுகளை சந்திப்பது, அல்லது நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு சில நல்ல நபர்களை சந்திப்பது, அது மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து சுக்கிரன் ஏற்படுத்தும். அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ்லேயும் இந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு ஆழமான அன்பு, நட்பு, உறவு ஏற்படுவதற்கும் ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்கும். புதன் உங்களுக்கு வந்து போட்டி தேர்வுகளில் உங்களை தயார்படுத்தும், புத்தியை நல்லா தீட்ட ஆரம்பிக்கும். சனி வந்து உங்களுக்கு காரிய தடைகள் நிவர்த்தியை கொடுத்துரும். ஸோ என்னென்ன காரிய தடைகளோ அதுலேருந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் மேட்டர்ஸில், உங்களுடைய அஃபிஷியல் மேட்டர்ஸில் அதெல்லாம் அந்த டிலேஸ் எல்லாம் வந்து அழகாக கலைந்து விடும். குரு சுப விரயங்களை கொடுக்கும். விரயம் செய்யாமல் வாழ்க்கையில் மனிதன் எந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஈவன் நீங்கள் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பிறருக்கு கொடுத்தால் மட்டும்தான் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வரும். அது குரு உங்களுக்கு உண்டு செய்யக்கூடியது. பலன்கள் நல்லாயிருக்கும். செவ்வாய் ஒன்றே ஒன்று தான், யாருக்கும் கமிட் பண்ண வேண்டாம், யாரோடையும் ஆர்கியூ பண்ண வேண்டாம், எமோஷ்னலாக எதையும் டீல் பண்ண வேண்டாம். இது இருந்தால் போதும். இந்த மாதத்தை நீங்கள் அழகாக கடந்து வரலாம். வாழ்த்துக்கள்.